அறுவடை எடுத்துக்கிறேன்னு பார்க்கலாம். செடி டொமேட்டோ, வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ இருக்கும். மல்லிப்பூ, திருவாச்சி மல்லி, இது ஜாதி மல்லி, இது ரோஸ் மல்லி, இது வந்து முள் கத்திரிக்காய், வெள்ளரி பிஞ்சு ஒன்று, கோவக்காய். இவ்வளோ தாங்க இன்றைக்கி அறுவடை. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஐட்டுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. வீடியோ தள்ளிடாதுங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாம் முள் கத்திரிக்காய். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க, பெருசு பெருசாக. ரெண்டு நாளைக்கு ஒரு தட்டி 3 நாளைக்கு ஒரு தட்டி அறுத்துக்கிட்டே தான் இருப்போம் காய். இதுமாரி நீங்களாம் அறுக்கலாம், கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலாம். இது உஜாலா கத்திரிக்காய். ஒரு செடியிலே எத்தனை காய் இது பாருங்க. பாருங்க, ஒரு லைன் தான் அறுத்தேன், உள்ள காய். வந்து நம்ம கிச்சனில் வந்து நம்ம சமைக்கிற பொருள்னா சாதம்லாம் போடக்கூடாது. நம்ம சாப்பிட்டு மிச்சம் மீதெல்லாம் எடுத்து போடக்கூடாது. கஞ்சி தண்ணி, சோறு வடிக்க தண்ணி, பருப்பு தண்ணி, இது 3 மட்டும் எடுத்துன்னு வந்துட்டு ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சிடணும். 2 நாள் 3 நாள் நல்லா புளிக்கிட்டுன்னு எடுத்து ஊற்றுங்க. அப்போவே ஊற்றக்கூடாது, உடனேவும் ஊற்றக்கூடாது. அதனால 2 நாளைக்கு 3 நாளைக்கு புளிக்க வச்சு நம்ம ஊற்றினோம்னாக்கா நல்லா செடிக்கு வந்து நல்ல சத்து. நம்ம எப்படி கஞ்சி தண்ணி கூட ஒரு நேரம் உப்பு போட்டு குடிக்கிறோம், அதுமாரி அதுக்கு நல்ல சத்து. நம்மளே சோறு வடித்து கஞ்சி தண்ணி ஒரு சொம்பு உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள், நம்ம உடம்பு எப்படி இருக்குதுன்னு நல்லா சத்தாக இருக்கும். அந்தமாரி தான் செடிக்கும் நல்ல சத்து. கஞ்சி தண்ணி உப்பு போட்டு குடித்தா. நான் கஞ்சி தண்ணி குடிக்கிறத பற்றி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறேன். அந்தமாரி செடிக்கும் நல்லது. உப்பு கொதிச்சு செடிக்கு நல்ல சத்து கிடைக்கும். அரிசி கழுவி தண்ணி, பருப்பு கழுவி தண்ணி, சோறு வடிக்க தண்ணி, இது 3 மட்டும் ஊற்றுங்க. மற்றதை குழம்புலாம் ஊற்றிடாதீங்க. இது மிச்சம் தானே இது செடி கொண்டு ஊற்றலான்னு ஊற்றாதீங்க. அதெல்லாம் எப்படி இருக்குது பாரு காய். 2 3 செடிக்கு ஏற்ற மாரி காய்க்கும். கத்திரிக்காய் அந்தமாரி நிறைய பூ எடுக்கும். இந்த பாருங்கள், நிறைய மொட்டு வைக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, அதெல்லாம் மொட்டு வைக்குது, நல்லா பூ எடுக்குது, காய் பிஞ்சுங்களும் இருக்குது. இதுமாரி 2 நாளைக்கு ஒரு தட்டி வாரத்தில் 2 நாள் காய் அறுத்துருவேன் நான். எனக்கு இந்த செடி வைக்கிறதுலாம் ரொம்ப ஆசைங்க. என்ன செடி இருந்தாலும் எடுத்தாந்து வச்சுருவோம் மாடியில். தண்ணி நிற்கலாம் பார்க்காதீங்க, தண்ணி நிற்காத அளவுக்கு இருந்தால் மாடி நம்ம கட்டாயம் செடி வைக்கலாங்க. எங்கள் மாடியில் தண்ணி நிற்காது. அதுமாரி தண்ணி நிற்காத அளவுக்கு பார்த்துங்க, மாடி டேமேஜ் ஆகும். நம்ம செடி வச்சிடலாம் நினைக்காதீங்க. ஆனால் தண்ணி நிற்கக்கூடாது மாடியில். தண்ணி நம்ம ஊற்ற தண்ணி சிந்திச்சுனா கூட அது பாட்டுன்னு போயிடணும், அப்படியே காஞ்சிடணும். அது போல் இருக்கணும், தண்ணி நிற்காத அளவுக்கு. இதுமாரி காய்கறி செடி, எந்த செடியாக இருந்தாலும், பூ செடியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை செடியெலாம் வளர்க்குறதுக்கு. அந்தமாரி நீங்களாம் மாடியில் வளங்க, நல்லது, சுத்தமாக இருக்கும். நான் அப்படி அடிக்கடிக்கு வந்து பெருக்குவேன், பெருக்கி சுத்தம் பண்ணிவிடுவேன். பாருங்க, எதனா இலைகளை 1 2 தான் இருக்கும். ராத்திரி மழை பெஞ்சுது, எல்லாம் நான் சுத்தமாக பெருக்கி வச்சோம்னாக்கா அதுக்கு எதனா கொஞ்சம் எதனா தழையோ இல்லை மண்ணுங்களோ இருந்ததுன்னா அந்த மழை தண்ணியில் அடிச்சுன்னு போயிடும். பாருங்க, எங்கள் மாடி தண்ணி போகிற ஹோல்ஸ் இது தாங்க. கீழே பழுப்பு வச்சுருக்கோம், அதில் போயிடும். பாருங்கள், மாடியே பாருங்கள், சருவலாக இருக்குது பாருங்கள். இது பழுப்பு, தண்ணி போகிற தண்ணி போகிற பழுப்பு.
சருவெலாம் இருந்துச்சுன்னா போயிடும். மாடு எதுவும் டேமேஜ் ஆகாது. நல்லா உஜ்ஜலா கத்திரிக்காய், நல்லா உஜ்ஜலா கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லட்டு லட்டா ஒன்றா போல இருக்குது பாருங்கள். காய் எப்படி சூப்பராக. நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மண்புழு உரம் போடுங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா வேறு ஏதோ கசாயம் உரம்லாம் சேர்க்கக்கூடாது. இது மட்டும்தான் போடணும். சுத்தமாக நம்ம எப்படி சுத்தமாக இருக்கிறோமோ அதுமாரி செடியும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம எப்படி சுத்தமாக இருக்கிறோமோ அதேமாரி மாடியும் சுத்தமாக வச்சுக்கணும். செடியிலையும் பூ இறங்காத அளவுக்கு நான் மாடியும் சுத்தமாக வச்சுக்கணும். செடிக்கும் பூசி இறங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அப்பப்போ நான் செடியை திருப்பி பார்ப்பேங்க, பூசி எதனா இருக்குதா என்னான்ட்டு. அது இருந்தாக்கா எடுத்து கீழே போட்டால் நெசிக்கிடுவேன். அப்படி இல்லைனாக்கா அதுக்கு ஈமாயில் அடிச்சிடுவேன். ஈமாயில் அடிச்சிட்டாக்கா அது போயிடும். பாருங்கள் எவ்வளோ கூடையாக நிறைஞ்சிச்சு பாருங்கள். எப்படியும் ஒரு 2 கிலோ 3 கிலோ இருக்கும். ஒன்றா போல இருக்குது பாருங்கள் காய். டீ சாப்பிட்டா ஞாபகம் வருது. சாச்சி பார்க்க வேண்டியதாக. செடி உயரமாக இருக்கா, காய் இலையில் வந்து இலை பெருசாக இருக்கா, அதில் வந்து இலையில வந்து அப்படியே மறைச்சிக்குது காய். இந்த பாருங்கள், இந்தமாரி பழுப்பு இலைலாம் இருந்தால் நம்ம எடுத்துடணும். வேஸ்ட்டாக அதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு எடுத்துடணும். அதெல்லாம் பழுப்பு இலை நான் உடச்சிடுவேன். இந்தமாரி உடச்சி போட்டு சுத்தமாக வச்சுக்கணும். செடியும் இந்த செடியில் உக்காந்துக்கிறாங்க பற்றி ஒருத்தர் வேண்டு. இங்கே பாருங்கள் பூசி தெரியுதுங்களா? இவங்க தான் இலையை பொத்தலை ஆக்கிடுவாங்க. இவங்கள அப்படியே எத்து போட்டு பாருங்கள் எப்படி மேயிறாங்க பற்றியா. அது வண்டி மாரி இருக்கும் அந்த பூசி. நம்ம எடுத்து இப்படி போட்டு நெசிக்கணும். ஒரு நெசுக்கு அவ்வளோதான். நெசிக்கிட்டுனா இந்தமாரி பார்த்து எடுத்து போட்டு நெசிக்கிடுவேன் நான். இவருக்கு அந்த பூச்சி அங்கே இருந்ததுனால எப்படி பாருங்கள் இலை ஓட்டை போட்டுருச்சு பாருங்கள். அந்த வண்டி மாரி கிட்டு ஓட்டை போட்டுடும். மாவு பூச்சி வந்துச்சுன்னா அது தாங்க பயங்கரமான பூச்சி. அப்படியே பின்னாடி பார்க்கலாம் அப்பிக்கும். எனக்கு இந்த தை மாதம் போட்டதில் மாவு பூச்சி இறங்கிட்டு அப்படி தான் கத்திரிக்காயே காய்க்கல. ரொம்ப நான் அழுதே போட்டேங்க. அப்படி இருந்ததுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், அதில் போகவே இல்லை. அப்புறம் செடியில் பிடிங்கி போட்டேன் கோவம் வருதுன்னு. காய்க்கும், ஆனால் அந்த காய் வந்து இதுமாரி பெருசாக இருக்காது. அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும் அந்த மாவு பூசினால். இதுமாரி பழுப்பு இலெல்லாம் எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம நெல்ட்டி காய்க்குதுங்க. அத்தெல்லாம் பாருங்க, அணில்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு இந்தமாரி கொசு வலையெல்லாம் போட்டு நான் மறைக்க வேண்டியதாக்குதுங்க. அணில் பார்த்ததுன்னா சாப்பிட்டு போயிடுது. இதை கட் பண்ணிக்கலாம். தக்காளி செடி பாருங்கள், தக்காளியும் காய்க்குது. இது வந்து இந்த பெங்களூர் தக்காளி மாரி இது வந்து இந்த பச்சை கலர் பாருங்கள், வரி வரியாக இருக்குது. வரி வரியாக இருக்குது. இது வந்து செடி டமோட்டோ பாருங்கள், செடி டமோட்டோ. இது குட்டியாக தான் இருக்கும், சின்னதாக. இப்போ ரொம்ப பெருக்காது. இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் செடி டமோட்டோ. ஆனால் கொத்தாக காய்க்கும். பெரிய டமோட்டோவில் வந்து இதுவும் செடி டமோட்டோ தான். பாருங்கள், இது எல்லாமே செடி டமோட்டோ தான். இது வந்து பச்சை கலர் பாருங்கள், பச்சை கலர் டமோட்டோ.
நான் மண்புழு உரம்லாம் வாங்க சொல்ல செம்மண் கொக்கப்பிட்டு வாங்க சொல்ல இதுவும் ஆர்டர் போட்டேன் நான். இந்த தக்காளி என்கிட்ட இல்லை, இந்த குழம்புக்கு வாங்கினேன் அந்த தக்காளி தான் போடுவேன். அதனால் இந்த தக்காளி நான் ஆர்டர் போட்டு நட்டேன். நல்லா எப்படி இது பாருங்கள், பச்சை கலர். இது பழமானா பச்சையாக இருக்குமா இல்லை இந்த கலரில் இருக்குமான்னு தெரில, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்து நான் கிச்சனில் இருந்து எடுத்து போட்டுதான். கிச்சனில் சமைக்கும் போதே என்ன பண்ணுவேன், அந்த விதைய எடுத்துருவேன். அந்த விதையை கொண்டாந்து அப்படியே போட்டுடுவேன், அப்படியே முளைச்சிடுவேன். இதெல்லாம் கிச்சனில் இருந்து எடுத்துன்னு வந்தது. இது செடி டமோட்டா மாதிரி அப்படியே கொத்தாக இருக்குது. இது செடி டமோட்டா, இந்த பாருங்கள் குட்டி குட்டியாக. இது வேஸ்ட்டு தாங்க. பெரிய தக்காளி காய்ச்சி ஒரு தக்காளி போடுறது இது 10 தக்காளி போடணும். அப்படி மாரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். நம்ம தூதுவளை காய்க்குது பார்த்திங்களா, அந்த மாரி இருக்கும் குட்டி குட்டியாக. இது வந்து வெள்ளரிக்காய். எங்கெங்கே இந்த மாதிரி காய் வைக்குதா அணில் சாப்பிட்டு போயிடுது. என்ன பண்ணுவேன், தப்பி 2 காய் பறிச்சிட்டேன். இது பாருங்க 3ஆவது காய் விதைக்காண்டி விட்டுருக்கேன். அதுவும் மறைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அணிலுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு. அணில் பார்த்துதுன்னா சாப்பிட்டு போயிடும். பாருங்கள் விதைக்காண்டி விட்டு வச்சுருக்கேன், விதை எடுத்துக்கலான்னு. இதுவும் நான் விதை வந்து ஆன்லைனில் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கி போட்டேன். இந்த விதை நம்மக்கிட்ட இல்லை, அதனால் போட்டேன். இது விதைக்கு இந்த தட்டி விதை எடுத்து வச்சுக்கேன். எங்கே விதை எடுத்து வச்சு போட்டாலும் நிறைய தான் காய் பிஞ்சு வைக்குது. ஆனால் இந்த அணில் தான் வைக்க மாட்டேங்க. பண்ணுறதுக்கு சாப்பிட்டு 1-2 தங்கப்பட்டு நம்மளுக்கு கிடைக்குது. பாருங்க செடி டமோட்டா, இது குட்டி குட்டியாக எப்படி இருக்குது பாருங்க, பழுத்துச்சு. இந்த பெரிய தக்காளி ஒரு தக்காளி போடுறதே இது 10 தக்காளி போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா. பாருங்கள் எப்படி இருக்குது குட்டி குட்டியாக பாருங்கள். இது ஒரு தக்காளிக்கு சமம். இது எத்தனை 6 தக்காளி. இது நம்ம பெரிய தக்காளி ஒரு தக்காளி தான் இது. நான் அதுக்கு தான் கிச்சன்லேருந்து கொண்டாந்து போட்டுருக்கு. அந்த தக்காளியே நிறைய எனக்கு பெருசாக கொடுக்கும். இதெல்லாம் செடி அவரை செடி. நான் அருங்கு வச்சு பூ வைக்கிறது தான் கொட்டி போகுது. நானும் தேன் மோர் கரைச்சல் அடிக்கிறேன், மீன் அடிக்கிறேன். இது அதில் தப்பு ஒரே ஒரு காய். இதையா நான் ஆன்லைனில் தான் வாங்கி போட்டேன். பார்த்தா தம்மண்டாகுது. நல்லா பெருசாக வரல அவருக்கு வந்தாலும். நல்லா மணத்தக்காளி கீரை, அந்த செடி அவரை அது கூட பூ எடுக்குது. அப்படியே காய்ச்சாக்கா நிறையா கிடைக்கும். என்ன ஆகுதுனாக்கா கொட்டி போகுது பூ. அது மழைங்க வரதுனால கொட்டி போகுதா என்னான்னு தெரில. மழை ஆனால் வரத்தும் போகிறதுமாக்குது இல்லையா, அதனால கொட்டுதா இல்லை வேறு என்ன குறைபாடுன்னு தெரில. பார்க்கணும் தான் மண்புழு உரம்லாம் போடுறேன். அது பாருங்கள் எப்படி மண்ணே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பழமாக. நல்லா மண்புழு உரம்லாம் போடுறேன், அப்போ கூட கொட்டி. இது வருது நாட்டு பொன்னாங்கண்ணியே வேணான்னு சொல்லிட்டு பிடிங்கி போட்டேன். அது என்னென்னா தப்பு செடி முளைச்சிது. அது பாருங்க இங்கே 2 வெள்ளை இருக்குது. நான் விதைக்கு விட்டுலான்னு பாருங்க எவ்வளோ நீட்டுக்குது பாருங்கள். இதெல்லாமா அணில்கிட்ட மாட்டில் பாருங்க 2த்தையும் விதைக்கு விட்டுலான்னு. இஞ்சி வெள்ளேரி அணில் பார்த்தாங்கன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. இலெல்லாம் போட்டு பாருங்கள். பிஞ்சு வெள்ளேரி எவ்வளோ நீட்டுக்கு பாருங்கள். நான் விதைக்கு விட்டுருக்கேன். அணில் பார்த்தாங்கன்னா சாப்பிட்டு போயிடுவாங்க. நான் போட்டு மூடி வைக்கிறேன். இது பாருங்கள் இங்கே ஒன்று இது பாருங்கள் விதைக்கு விட்டுருக்கேன். இது 2ம் இது வந்து பெருசாச்சுன்னா அறுத்தலாம். இது விதைக்கு பேரங்காத்தாங்க எனக்கு இந்த அணில் கொறிச்சிட்டே போயிடுது. ஒரு பூ வைக்க மாட்டேங்குது, எல்லாம் கொறிச்சிட்டு போயிடுது. 3 பேரங்காய் தான் அறுத்தேன். இங்கே பாருங்கள் ஒரு பேரங்காய் விதைக்கு விட்டுருக்கேன். சரி எப்படியாவது அடுத்த வருஷம் ஓடுமே அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ நீட்டுக்குது பாருங்கள் காய் பார்த்தீங்களா. மேலே இருந்து காமிக்கிறேன். இவ்வளோ நீட்டுக்குது காய் விதைக்கு விட்டுருக்குது. எல்லாம் புளிச்சிக்கிறேன். ஒரு நாள் பச்சி எவ்வளோ தூரம் வளருது பாருங்களேன். நம்ம நிலத்தில் கூட இப்படி விளையாது. அவ்வளோ உயரம் எனக்கு மேலே பாருங்க. எனக்கே பாதி தான் வருது, அதுக்கு மேலே அவ்வளோ நீட்டு வளருது. இது நாட்டு புளிச்சிக்கிறேன் இல்லை, இது என்னமோ நீட்டாக இருக்கும் புளிச்சிக்கிறேன். இதுதான் நாட்டு புளிச்சிக்கிறேன். இதுதான் நாட்டு புளிச்சிக்கிற பிள்ளைங்க. நாட்டு கொம்பு காசு இருக்குன்னுவாங்க, அதுதான் இது. எவ்வளோ உயரம் வளருது பாருங்கள். இது சீமை புளிச்சிக்கிறேன்.
உஜ்ஜலா கத்திரிக்காய் விதை கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க இந்த விதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு விதை தான் வாங்கி போட்டேன். செடியும் நல்லா வரல, பாருங்க காயும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. நம்மக்கிட்ட இந்த எடுத்து போட்ட விதை தான் நல்லா காய்க்குது. முள் கத்திரிக்காய், ஊதா கலர் கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய்லாம். இது வந்து வேஸ்ட்டு. செடியும் ஒரு மாதிரி என்ன முடுக்காகுது. ஒரு பேருக்குங்க இருக்குது. இதுமாரி ஒன்று தான் எங்கேயாவது அணில் கண்ணுக்கு தப்பாத்து அணில் கண்ணுக்கு தெரியாது தாங்க 1-2 பேருங்க கிடைக்குது. ஒரு 3 பேருங்க ஒன்று தான் அறுத்தேன். இங்கே ஒன்று இருக்குது, ஒன்று விதை கொடுத்துருக்கேன். மொத்தத்தில் 5 பேருங்க. அந்த சைடில் ஒரு 2 புடலங்கரி நிறைய தாங்க போட்டேன். இந்த பாருங்க நிறைய போட்டேன் இந்த வருஷம் புடலங்காய்க்கு. ஆனால் அணில் தான் கொறிச்சிட்டு போயிடுது எல்லா பூவும். இந்த பாருங்க ஆண் பூ கூட கச்சி சாப்பிட்டு போயிடுது. இதில் ஆண் பூ பெண் பூன்னு இருக்கும். பெண் பூ வந்து காயில் இருக்கும். அப்படியே பூ எடுக்கும் போதே அந்த காய் வைக்கும். ஆண் பூ வந்து கொத்து கொத்தாக காய்க்கும். இந்தமாரி பாருங்கள், இந்தமாரி கொத்து கொத்தாக காய்க்கும். எல்லாம் காராமணிங்க. இதை பாருங்கள் விதை கொடுத்துருக்கேன். நான் விதை கொடுத்துருக்கேன். எல்லாம் இப்போ காய்க்குது. ஒரு நாள் தான் ஒரு 1/2 கிலோ காய் கட்டம் கிடச்சிதுங்க. மற்றது அப்பப்போ கொஞ்சம் ஆச்சுங்க. பூ நிறைய தான் எடுக்குது. எல்லாம் விதை கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதில் ஒரு செடி பேருக்கும் செடி இருக்குது. அதில் மட்டும் இந்த பாருங்கள், அது ஒரு பேருக்குங்க இருக்கா. இது இலையில் இருக்கிறதுனால அது கண்ணுக்கு தெரியல. பாருங்கள், ஒன்று இருக்குது, ஒன்று இருக்குது பேருக்குங்க. இந்த காராமணி செடியில் எப்படி விதை வந்ததோ தெரில, முளைச்சிடுச்சு. இதெல்லாம் பூ நிறைய எடுக்குது. இங்கே ஒரு பிஞ்சு வெளியே இருக்குது, அதையும் அத்தலாம் பார்த்தேன். வரும் அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டுமா, ரொம்ப பிஞ்சாகுது, இன்னும் கொஞ்சம் பெருசாக பாருங்க. மாதுளம்பழமும் நிறைய பூ எடுக்குது. தேன் மோர் கரைச்சல் அடிக்கிறேன். அப்புறம் அந்த மீன் அடிக்கிறேன். இதுமாரி கஞ்சி தண்ணி, பருப்பு காய் தண்ணி எல்லாம் கொண்டாந்து ஊற்றுறேன். அப்போ பார்த்தாலும் அந்த பூ வந்து கொட்டி போகுது. மழை தூரிக்கினே இருக்கிறதுனால கொட்டுதா என்னான்னு தெரில. நிறைய தான் பூ எடுக்கும் பாருங்கள். ஒரு காய் மட்டும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் ஒரு காய் வச்சுருக்காங்க. குண்டாக வந்தால் தாங்க காய் வச்சதுக்கு அர்த்தம். இப்படிலாம் இருந்ததுன்னா காய் வைக்கமா கொட்டுமான்றதே ஒரு டவுட்டு தான். கோவக்காய் இருக்குது, கோவக்காய் கட் பண்ணிக்கலாம். ஆள் இருக்கிற மாரி இந்த அணிலுக்குன்னு வைக்கிறேன். அதையும் பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு போயிடுது. ஆளாவது துணியாவதுன்ட்டு பார்த்துட்டு பாருங்க. செடி டமோட்டோ, திருவாச்சி மல்லி, ஜாதி மல்லி, ரோஸ் மல்லி, கத்திரிக்காய், முள் கத்திரிக்காய், வெண்டைக்காய் 1/2 கிலோ இருக்கும், கோவக்காய், பிஞ்சு வெள்ளரி. பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ தான் அறுவடை. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நீங்களும் இதுமாரி மாடியில் செடி நட்டு நல்லா அறுவடை எடுங்க. இயற்கையான காய்கறிகள் சாப்பிடுங்க. உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. வணக்கம்.